நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங்ல லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். தயவு செஞ்சு உங்களோட லாஸஸ்க்காகவே ஆப்ஷன் ட்ரேடிங்கை குவிட் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நானும் அந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கேன். எக்கச்சக்கமான அக்கௌண்ட்ஸ் ப்ளோ பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம ரிவென்ஜ் ட்ரேட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம நிறைய நாள் நைட்ஸ் நான் தூங்காம இருந்திருக்கேன். எனக்கு நான் இந்த லாஸஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ண யூஸ்ஃபுல்லா இருந்த அந்த 5 ஸ்டெப்ஸை இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் பிரேக் டவுன் பண்ண போறேன். உங்களுக்காக இவ்வளவு வீடியோஸ் போடக்கூடிய நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டெப் 1 வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஆடிட் த லாஸஸ். நீங்க லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அடுத்து ட்ரேட் பண்றது கிடையாது, உங்களோட லாஸஸை அக்செப்ட் பண்றது. நிறைய பேர் ட்ரேடிங்ல லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ட்ரேட்ஸ் எடுத்து அதை ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எமோஷன் லாஜிக்கலா செட்டே ஆகாது. நீங்க தொடர்ச்சியா லாஸஸ் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமாவோ இல்ல ஒரு பெரிய லாஸ் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா கேப் எடுத்துக்கோங்க. இந்த 2 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் உங்க மைண்ட் செட்டை பில்ட் பண்றதுக்காகவும் நீங்க இந்த ட்ரேட் மூலயமா எப்படி லாஸ் பண்ணீங்க, இதுக்கு ரீசன் என்ன, நீங்க அங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் ஆடிட் பண்ணுங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓவர் லிவரேஜ் பண்ணிருக்கீங்களா, இல்ல ஸ்டாப் லாஸ் ஒழுங்கா பிளேஸ் பண்ணல, இல்ல உங்க பிளான் வந்து செட் ஆகலன்னு சொல்லி இது எல்லாமே உங்களுக்கு கிளீனா தெரியும். ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனை நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களோட ட்ரேடிங் கேம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். ஸோ நான் இதை பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சு என்னோட லாஸஸ் எல்லாத்தையுமே மேஜரா நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸ்டெப் 2 வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் யுவர் கேபிட்டல் அண்ட் ரிஸ்க். இப்போ நீங்க 1 லேக் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 லேக்கை ரெக்கவர் பண்ண இன்னொரு 1 லேக் யூஸ் பண்ணாதீங்க. சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 10,000 ஆர் 20,000 வச்சு பாத்தீங்கன்னா அந்த பொசிஷன்ல ஸ்டார்ட் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஏன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட மணியை சீக்கிரமா எடுக்கிறது ஒன்றும் நம்மளோட கோல் கிடையாது, நம்மளோட டிசிப்ளினை ரீபில்ட் பண்றது தான். ஸோ இன்னைக்கு நீங்க உங்க கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்களோட கேபிட்டல் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ மறக்காம நெக்ஸ்ட் டைம் நீங்க லாஸ் பண்ணீங்கன்னா அடுத்த வாட்டி உங்களோட கேபிட்டல் பொசிஷனை வந்து பாத்தீங்கன்னா சின்னது பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் கன்சிஸ்டன்சி பீட்ஸ் அக்ரெஷன். ஸ்டெப் 3 வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஒன்லி ஒன் செட்டப். நீங்க ஒரு நாளைக்கு 10 செட்டப் வச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஓடாம உங்களுக்கு எது நல்லா புரியுதோ எது நல்லா தெளிவா தெரியுதோ ஒரே ஒரு செட்டப்னாலும் அதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி பாருங்க. பிகாஸ் எனக்கு செட் ஆகுது வந்து பண்ணா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நான் இதை யூஸ் பண்ணி தான் கன்சிஸ்டன்டா நிறைய ப்ராஃபிட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செட்டப்பை மட்டுமே ஃபாலோ பண்ணி டெய்லி ட்ரேட் பண்ணுங்க. அந்த ட்ரேட்ஸை நீங்க டெய்லி எடுக்கும் போது ஜேர்னல் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட என்ட்ரி எக்ஸிட், எதுக்காக அந்த ட்ரேட் எடுத்தீங்க, எப்போ அந்த ட்ரேட் எடுத்தீங்க, என்ன மாதிரியான பேர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மறக்காம வந்து பாத்தீங்கன்னா ஜேர்னல் பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் கண்டிப்பா ஷாக்கிங்கா இருக்கும். ஏன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்டேட்ல இருப்பீங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு செட்டப்பை ஃபாலோ பண்றது மூலயமா. இது எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ மறக்காம நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு ஒரே ஒரு செட்டப் மட்டும் எடுத்து அதுல ட்ரேட் பண்ணி பாருங்க. ஸ்டெப் 4 வந்து பாத்தீங்கன்னா ரீசெட் யுவர் மைண்ட் செட் அண்ட் ரொட்டீன். பிகாஸ் நீங்க லாஸ் ரெக்கவர் பண்ண போறீங்கன்னா 70% மைண்ட் செட் தான் அங்க ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நீங்க டயர்டாவோ எமோஷனாவோ டெஸ்பரேட்டாவோ ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்க ஆல்ரெடி பண்ண மிஸ்டேக்ஸை திரும்ப பண்றதுக்கான சான்சஸ் தான் ரொம்பவே அதிகம். உங்களுக்காக ஒரு பெர்ஃபெக்ட் மார்னிங் ரொட்டீனை செட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் மெடிடேட் பண்ணுங்க, 10 மினிட்ஸ் மார்க்கெட்டை ரிவ்யூ பண்ணுங்க, 5 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேத்தியோட ட்ரேடை வந்து பாத்தீங்கன்னா ஜேர்னல் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஒரு சின்ன பிளானை கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ட்ரேட் வந்தா மட்டும்தான் இந்த ட்ரேட் எடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த பிளானை கிரியேட் பண்ணிட்டு ட்ரேட்குள்ள என்டர் ஆகுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரேடிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மாதிரி. நீங்க எமோஷனலா ஒரு ட்ரேடிங்கை பண்ணீங்கன்னா உங்களால ப்ராஃபிட்டபிளா இருக்கவே முடியாது. உங்களோட ருட்டீனை நீங்க ப்ராப்பரா பில்ட் பண்றது மூலமா மட்டும்தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ட்ரேடிங்ல இருந்து ப்ராஃபிட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸ்டெப் 5 வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஏ ரெக்கவரி பிளான். ஃபைனலா நீங்க உங்களுக்கான ரிட்டர்ன் ரெக்கவரி பிளான் ஒன்று எடுத்துக்கோங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆசையா இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் 1000 ருபீஸ் தான் ரிஸ்க் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு என்னோட டெய்லி லாஸ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 2000. ஸோ இந்த லாஸ் லிமிட்டை டச் ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேலே ட்ரேட் பண்ண மாட்டேன். டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் பண்றது, நான் நிறைய ப்ராஃபிட் பண்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட ரெக்கவரி பிளானா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டெய்லி ட்ரேட்ஸ்குள்ள இறங்க ஆரம்பிச்சு. ஸோ நீங்க இதை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் 30 to 45 டேஸ் ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களோட கான்ஃபிடன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரீகெயின் பண்ணிப்பீங்க. ஒன்ஸ் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் வந்துருச்சுன்னா மணி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். போனஸ் டிப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கான ஒரு ரெட் ஜோன் ரூலை கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களுக்கான ஒரு நாளைக்கான டெய்லி ஸ்டாப் லாஸ் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3000 வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 3000 லிமிட்டை நீங்க டச் ஆனதுமே வந்து லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. எந்த ஒரு ரிவென்ஸ் ட்ரேடோ இல்லை மார்க்கெட்டுக்குள்ள அடுத்து போகிறதோ வச்சுக்காதீங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் டு லீவ் அனதர் டேன்னு சொல்லுவேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஷனல்ஸை கேம்ப்ளர் கிட்ட இருந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவா உங்களோட ஸ்கேல்பிங்கை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு தேவையான நிறைய டிப்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃப்ரைடே 3 to 5 PM அப்லோட் ஆகிடும். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும்.